என்னடி இந்த மொத்தத்துல திருநான்னு சொன்னாங்க ஒண்ணுமே காணோம். சரி சரி இந்த ஊர்ல திருவேலே படுது. திருவேல கூட பரவாயில்லை. அத பாரு ஏரிக்கார வரமா ஒரு தாத்தா ஒன்று ஆடு வச்சுக்கிறாரு. தாத்தா கிட்ட போய் கேட்டா விளக்கம் தெரியும். வணக்கு பெரியவரே. என்ன சொல்றீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. தெரிஞ்சிருந்தா ஆப்பிள் அண்ணாச்சி ஆரஞ்சு சாப்பிட்டு சப்போட்டா வாங்கி கொடுத்துருப்பில்ல. நீங்க வேற சப்போட்டாவை சாப்பிடுவாங்க, பணம் தான் சப்புவாங்க. என்னடா பிடிக்காது. நான் பாத்துக்கிட்டா பொம்பளை ஆனா பச்சை பொறுக்கி நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை பாத்துக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? மேல வந்தா பொம்பளை உள்ள போனா ஆம்பளை. குதர்க்கமா பேசுறேன். நான் மேல வைக்கிறா என்னத்தா அதெல்லாம் பிடிக்காது. மேல வைக்கிறேன் எல்லாம் பிடிக்காதுங்க. மாமா மாட்டானே மாமா மாதிரியா பச்சை மாடு வேறு கிடக்குறேன். முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாங்க ஏன்னா செத்தாதான் முக்கியமான விஷயமா? அதெல்லாம் கிடையாது. போன வந்தா கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க ஏங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் இன்னொன்னு வைப்பாங்க. நான் எங்க வீட்டுக்கார போயிட்டு எங்க அப்பா அம்மா காலையில ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க வீட்டுக்கார ரூமுக்குள்ள போயிட்டாரு. எங்க அம்மா பால் சும்மா கையில் கொடுத்து சொல்லி வச்சு குதுக்குமா சொல்லி அமிச்சாங்க. ஆமாங்க பால் சுமத்து ரூமுக்குள்ள போனா அவரு என்ன பாக்க அவரு என்ன பாக்க நான் அவரு பாக்க பாதி பால் அவரு குடிச்சாரு, மீதி பால் நான் குடிச்சேன். அத்தா அத்தா எனக்கு வெளிச்சு போட்ட பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இருட்டா மட்டும்தாங்க பிடிக்கும். அந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரே ஒருத்தங்க சொன்னேன். ஆமா என் பேச்சு கேட்டு எங்க வீட்டுக்காரு அந்த லைட் சுவிட்ச் கை வச்சாலும் இல்லையோ அப்பவே சாக்கடிச்சு செத்துட்டாருங்க. ஆமாங்க நாங்க மாமா போல சொன்னீங்க. கை வச்சு உனக்கு நாக தோசை யார் பாபு? என் பேர் பாபு இல்ல, என் பேர் கோடாரு. இது காதுடா, இது மூக்குடா, இது வாய்டா. நீ பில்சிரி நான் கொத்தராரு மேஸ்திரி. யாரு சப்பு சொல்றா? என்னடா சப்புடா சப்பு? நோ தெலுங்குல பேசுதுனா செப்புடா சொல்லுன்னு அர்த்தம். ஓ தெலுங்குல செப்புனா சொல்லுங்க. ஆமா ஆமா அத விட்டு சப்புடா சப்புடா தெரியல. ஒரவாடி தொங்கனா கொடிக்கல லங்கனா கொடிக்க வடபோதே விடுபோதே வாடி நலோடி ரோடு கொல்லோடு போறாரே ஜனகன மனகதி நாயக ஜயதே பாரத மாவள மானவரே இறங்க அதிகமா மானகடா. ராரா சரஸ்திராரா தெரியுமா தெரியுதா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப பேர் சொல்லு. என் பேரு காமி. காமி அதுதான் உட்காந்துக்கிறாங்க காமி. என் பேரு காமி. காமி மா வீட்டுக்கு போய் ஃபேன் போட்டு படுப்பாங்க வேகாட்டியா உட்காந்து கிடக்குறோம். என்னடி இதெல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க? வீட்டுல செல்லமா எங்க அப்பா அம்மா என்ன காமி காமின்னு சொல்லுவாங்க. ஓ வீட்லயே காமிக்கு சொல்லுவாங்க. ஏயா தவறா பேசுற? முழு பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? காமியா. காமியா. என்ன வீட்டு போன ஸ்பீக்கர் மாதிரி பேசுறாங்க. மரியாதைக்கு ஒருத்தர் சொன்ன வணக்கங்க. அப்படியா? அவன் பேரு என்ன? என் பேரா? என் பேரு நான் சொல்லுன்னா நான் பண்ற பண்ணி பண்ண. ஐயோ நீங்க பண்றதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. அப்ப நான் செய்யற மாதிரி நீ செய்யணும். ஐயோ நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா செய்றீங்க, எங்களால செய்ய முடியாது. யார் செய்றாங்களோ இல்ல நீ செய்வ. நீ பாத்தியா? ஏங்க ஒரு பாம்பிக்கால் ஒரு பாம்பு அறியாது. அதான வேற ஒன்னு போட்டா சொல்றவன மணிக்கா. ஆமாயா. செய்யலாமா? 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 செய்யலையா? காலத்துக்கு அப்படி வை. காலத்துக்கு வைக்கணுமா? ஆமா. யோ கோனாரா என்ன கரமா பூச்சி மாதிரி கேக்க வந்துட்டா. ஏய் அவதான காலத்துக்கு வைக்க சொன்னா. யார் காலன்னு கேட்டியா முதல்ல நீ? யார் கால?
ஏய்யா கொஞ்சம் உனக்கு மேல சேல நீ தான் காலத்துக்கு வைனா நீ ஒரு பேட் பாய் போ. யார் பேட் பாய்யா ஆமா நீ குட்கேல வா கோபல ஏய்யா ஓ காலத்துக்கு வை சொன்னா என் காலைய தூக்கி வை சொன்னா சரினா உன் காலத்துக்கு அப்படி வைக்க சொன்னா அடி யாரமா காட்டவல சொல்லுங்க விளக்கமா சொல்லணும் புரிஞ்சுன்னு பார்த்தேன் சரி வெச்சிட்டேன் காலத்துக்கு வெச்சியா நீ திட்டமா வை பாவாடை கீழ பரிசத்தை வச்சுக்கறேன் யோ அடடே இன்னடா ஆரி நான் அதே மாடல்ல சொல்லணுமா ஆமா அந்த ஆட்டுக்கு நான்டா ஆரி நடுவுல நிக்குது தேரு நடுவுல நிக்குது தேரு காசு இருந்தா குடி 100 காசு இருந்தா குடி 100 அப்புறம் சொல்லுடா பொட்டை என் பேரு டேய் வட்டியா போனாரியா பொண்ணு பொட்டு நிச்சே என்னவா உன்னை பார்த்து அந்த பொண்ணு பொட்டு நிச்சே 4 இட்லி ஒரு செட்டு பூரி சாப்பிட்டு மேல இருக்கணும்ங்க ஆமா என்ன பட்டன்டா கம்முனு உட்கார்ந்தா ஏய் யார பட்டன்றா நான் போய் அப்படி ஒன்னு சொல்லுவனா வேற என்ன நான் அப்படி சொல்ல மாட்டியா உன்னை மொட்டை 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 சொத்தரா சேட்டா உன் பேரு என்ன என் பேரா என் பேர் தேனு நான் நக்கி எடுத்துருவேன் சேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குதா பாய்யா வாங்கடா மா யார் மணிக்கா நம்பூர் பசங்களா தெரியல நாங்க மூவர பக்கத்து கிராமங்க பக்கத்து கிராமா ஆமாங்க யாரனா தள்ளிக்கிட்டு வந்துட்டீங்களா தண்ணி தெளிச்சு விட்டுக்குறாங்க மாணவர் கல்ல போடா 4 ஏக்கரை போட்டுக்கிறாங்க புடி தள்ளிடு இல்லம்மா நம்பூர் பசங்களா தெரியல என்ன மாணவரை பேசுறியா நாங்க மூவரும் முட்டத்தூர்ல திருநான்னு வந்தோம் அடடே திருநா பார்க்க வந்தீங்களா திருவிழாவே முட்டத்தூர்ல நடக்கல யாடி பாய் இவ்வளவு சீரியலா ஏறிட்டே சாமி சுத்திக்கிட்டே இந்த திருவிழா இல்லையா இந்த கோவில் பாரியா ஏரிக்கரை ஓரமா இருக்குது ஆமா அம்மனை பார்த்தா பரிதாபமா இருக்கு முன்னாடி ஒரு மனித சிலை இருக்கு ஒரு கோவில் இருந்தா ஊருக்குள்ள இருக்கும் ஊருக்கு மையத்துல இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி எல்லாம் திருவிழா நடக்கும் இந்த அம்மன் ஆலயமும் ஏரிக்கரை ஓரத்துல இருக்கு பார்க்க பரிதாபமா இருக்கு இந்த அம்மன் யாரு இந்த அம்மன் பேரு என்ன விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்களே ஐயா அம்மா ஊர்ல கோயில் இருந்தா இந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்கும் திருவிழா நடத்தா ஆடம்பரமா நடக்கும் அம்மன் வீதி விழா வான வேடிக்கை கலை நிகழ்ச்சிலாம் நடக்குமே ஆனால் இந்த அம்மனும் ஏரிக்கரை ஓரத்துல இருக்கிறாளு இந்த அம்மன் பேரு நான் கேட்கறீங்க அம்மா இந்த முட்டத்தூர் கிராமத்துல இந்த அம்மன் பெயர் தான் முட்டத்தூர் செல்லியம்மன் இந்த முட்டத்தூர்ல முட்டத்தூர் செல்லியம்மன் அம்மா தாயி ஐயா சக்தி ஒன்று சமய 16 காஞ்சியில காமாட்சி மதுரையில மீனாட்சி காசி விசாலாட்சி புத்தக வளர்ந்தவளே பூங்காவனத்தலை நீப்பத்தூரியாலே எத்தனையோ ஊர்ல எத்தனையோ அவதாரம் இருக்கிற எத்தனையோ பேரு ஆனா இந்த முட்டத்தூர்ல முட்டத்தூர் செல்லியம்மன் முட்டத்தூர் செல்லியம்மன் ஐயா இந்த அம்மன் யாரு ஏரிக்கரை வரணும் மனித ஒரு முன்னாடி ஒரு மனித சிலை இருக்கு இந்த அம்மன் வரலாறு என்ன இந்த அம்மன் கதை தெரிஞ்சுதான் எங்களுக்கு சொல்லுங்களே ஐயா அம்மா ஆலயம் ஒண்ணு இருந்தா அது உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும் இந்த அம்மனோ சோக நிலையில காட்சியளிக்கிறா ஆலயத்தின் முன்பே ஒரு மனித சிலையை வச்சிருக்காங்களே இந்த அம்மன் யார் இந்த சோக நிலையில காட்சியளிக்கிறா அப்படின்னு கேக்குறீங்க அம்மா பூலோகத்துல மனிதனா பிறந்தா நமக்கு தான் இன்பம் துன்பம் கஷ்டம் வரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா அது ஒரு நேரத்துல இந்த தாயானவே பூலோகத்திலே ஒரு மானிடன் இடத்திலே கேட்கக்கூடாத வழியை கேட்டு கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்து படாத துன்பத்தை அனுபவிச்சு இந்த சோக நிலையில காட்சி அளிக்கிறாமா அப்படியா ஐயா தெய்வத்துக்கு என்னையா ஆமா இந்த அம்மன் கதை கேட்க நாங்க மூவரை காத்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சு ஐயா அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேக்குறேன் இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்க்கலாலும் எனக்கு முன்னெடுத்த பெரியங்களா சொல்லிக்கிறாங்க ஏதோ இந்த கோணாருக்கு தெரிஞ்சு வந்து சொல்றேன் கைலாயத்திலே பார்வதி உலாவிக் கொண்டிருக்கும்